சபைநாடு வந்திருக்கும் ஆனாகப்பட்ட அப்பன்மார்கள் பெண்ணாகப்பட்டாரும் பெரும் தாய்மார்கள் பெரியவர் சிறியவர் ஆகியவற்றை பேர் கடல் அலை போல் காட்சி தராங்க. அவர்களுக்கெல்லாம் நமது நாடே குழு சார்பாக முத்தாந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். கண்ணம்மா, சபை நாடி வந்திருக்கும் பொழுது இன்று நடத்தப்படும் நாடகம் என்ன நாடகம்? புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய நரன் நாராயணன் பிறப்பு. இந்த நாடகத்திலே நான் வேடம் விட்டு வந்திருக்கேன். நான் யார், என் நாடகம் என்ன, என்னால் என்ன நடக்க போகுது சொல்ல வழி கண்ணம்மா. அடியட ஜோதி வாதேவா கண்ண ஒரு வெண்ணிலவுக்கு ஈடாகுமா? அப்படி வெண்ணிலவு போல் அழகு படைத்த எமது பெயர் தெய்வ இந்திராணி என்று சொல்லலாம். இந்திராணியாக இருந்தாலும் என்னையும் பெற்றாங்களே தாய் தந்தை மாதா பிதா அப்பா அம்மா யார் தெரியுமா? என்ன 10 மாதம் சுமந்து பெற்றவங்க.
அமிர்தம் கிடைந்தார்கள். மந்திரகிரி மலையை மத்தாகவும் திருப்பார் கடலை பார் சட்டியாகவும் சந்திரனை தூணாக ஆதிசேஷன் என்ற நாகத்தை அடக்கையராக திரட்டி தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் தேவர்கள் வாழ்புறமாகவும் அசுரர்கள் தலைபுறமாகவும் நின்று அமிர்தம் கடைந்தார் அல்லவா? அமிர்தத்தில் முந்தி பிறந்தவள் மூதேவி, இரண்டாவது பிறப்பினும் ஸ்ரீதேவி. அந்த தெய்வ அமிர்தத்திலே நின்றாணி பிறந்த அம்மா. அப்படி இருந்த போதிலும் தெய்வ அமிர்தத்திலே பிறந்து 18 வருடம் தக்க பருவம் வந்தவுடனே என்னை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்? மாலையிட்டு மணமுடிந்த என் மன்னவர் யாரு? சொல்லவாடி அம்மா. சொல்லுங்க பாக்கலாம். அப்படியே வாழே வாடம் மூடிந்த நல்லவனுக்கு பிறந்தா நல்ல வார்த்தை வருமா? சரி. ஒரு கெட்ட நாதேரிக்கு பிறந்தா அப்படிதானே வரும் கெட்ட கெட்ட வார்த்தையில. எங்க அப்பன ஒரு அலுப்பு புண்டத்தா தொழுகு தொழுகு அடிதான் தாயே. நீ பரவாயில்ல. அது பரவாயில்ல தான் பண்ண வேற வேலை சொல்றேன். வேலைக்கண்ணு இதிகாசங்கள் 2. சரி. என்னன்னு தெரியுமா? என்னது? ராமாயணம் மகாபாரதம் 2 இருக்கு. சரி. அந்த ராமாயணத்துல ராமனுடைய மனைவி சீதா பிராட்டியை இலங்கை ஆளக்கூடிய தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் தூக்கிட்டு போயிடறான். அப்ப ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை வருது. அப்ப சண்டை வரும்போது
ராமர் எடுத்து பானத்தை போடுறாரு. யார் மேல? யார் மேல? சொல்றா தாயலி சொன்னிய. ஆ, அந்த ராவண மேல பானத்தை போடுறாரு. அப்ப பானத்தை போடும்போது அந்த ராவணனுக்கு பின்னாடி முதுகு பக்கம் ரத்தம் வருது, முதுகுல ரத்தம் வருது. அப்ப ராமர் ஐயோ ஒரு அரச குலத்த தர்மத்தை படி ஒரு ரணகலத்துல புறமுதுகு காட்டி ஓடுறவனையும் பயந்துட்டு ஓடுறவனையும் ஆயுதம் இல்லாத மேல பானத்தை போடுறதும் தவறு. நம்ம அரச குலத்துல பிறந்த ராவண மேல முதுகுல பானத்தை போட்டோம், ரத்தம் வருது, பாவமேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்ப ராமர் கூட யார் இருக்கிறாங்கன்னா ராவனுடைய தம்பி விபூஷன் இருக்கிறான். ஆமா, அண்ணன் ராவணேசன் செஞ்ச காரியம் சரியில்லை அப்படின்னு ராமர் பக்கம் வந்துடுறாரு விபூஷணன். அப்ப சொல்றாரு விபூஷண, சாமி ராம பெருமான, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் ராவணன் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. அவ தினசரி எழுந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு பகவானை வேண்டிக்கிட்டு சரிக்கு சரம் பலம் பிடிச்ச அரசர்கிட்ட சண்டைக்கு போறான் தனக்கும். அப்படி எந்த நாட்டு அரசனும் சண்டைக்கு கிடைக்கலாம் மதம் போட்ட யானை கிட்ட சண்டை போடும். மத கொண்ட யானை சாதாரணப்பட்டதா? அப்ப நேருக்கு நேரு எங்க அண்ணன் ராவணனும் யானையும் சண்டை போடும் போது அந்த மதம் கொண்ட யானையினுடைய தந்தை நெஞ்சல ஏறிக்குது. யார் நெஞ்சல? எங்க அண்ணன் ராவணன் நெஞ்சல அந்த தந்தை ஏறிக்குது. அந்த தந்தத்தை எடுக்காம பொண்ணு வேலை செய்யக்கூடிய ஆசிரியரை கூப்பிட்டு அந்த தந்தத்துல நவரத்தினம் படித்த கல்லுல பதிச்சு அழகு பாப்பாராம். நீங்க பானத்தை போட்டதுக்கு அண்ணன் முதுகுல போடல, எங்க அண்ணனும் நெஞ்சல தான் போட்டீங்க. நீங்க போட்ட பானம் அந்த தந்தத்துல குத்தி தந்த பின்னாடி வெளியே வந்துருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட எங்க அண்ணன் ராவணன் கிடையாதுன்னு ராமருக்கு புத்தி சொன்னாராம் விபூஷணன். அந்த மாதிரி நெய்க்காரப்பட்டி மண்ணுனா சாதாரணப்பட்ட மண்ணு கிடையாதுரா. ஏதோ கூத்தாடிகளை இப்ப பாக்க நிறைய கூத்த விடுறாங்க. நெய்க்காரப்பட்டினா உலக பிரபஞ்சத்துல பேர் வாங்கின கூத்தாடிகள் சிகரம்லாம் வந்தாங்க. எனக்கு தெரியாது, எங்க தாத்தா எங்க பாட்டன் எங்க அப்பா எல்லாம் குரல் ஊதினாரு. அதுல ஒருத்தர் 2 பண்ண உட்காந்துட்டாரு. அப்ப சீரகண்ண வாதுனா இங்க எதிர்னாரு அங்க போய் உட்காரு. எந்த கோமாடாச்சும் பயந்துடா உன்ன மாதிரி கோமாட பக்கத்துல நிக்க முடியாது. நெய்க்காரப்பட்டி மறு வாத்தியாரு சீரகம் எனக்கு நிறைய பேர் தெரியாது. அந்த மாதிரி சாதாரணப்பட்ட நெய்க்காரப்பட்டி மண்ணு மலங்காடு கிடையாது. கூத்தாரத்தை எல்லாம் சிரிக்கிறான்னு நினைக்காதா? மத்தாளக்காரன் தொழுக்கு அடிக்கிறது என்னடே தாயடிக்கு போனேன் யாருன்னு தெரியாம என்னடே எந்த குழந்தையும் மண்ணில் பிறகு நல்ல குழந்தைகளே அவன் நல்லவனாவது தீயவனா அவங்க அப்பா அம்மா வளர்த்துறாங்க. நீ ஒழுக்கு கட்டவனுக்கு பிறந்திருப்பாத வார்த்தை தாறுமாறா பேசாத, கதை ஈனு மட்டும் கேள்வி யாரும் கேவலம் பேசாத. நீ மறந்துடணும் பூச்சியா போனா கதை சத்தியமாலுமே எங்க அப்பா நாய்க்கிழமை தான் கேட்பான். பெருமாச்சாரி மாதிரியே நாய்க்கிழமை கேட்பான். அப்படி இருந்த போதிலும் நான் யாரை திருமணம் செய்து அம்மா போடு கீழே பொன்னுலோகத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய தெய்வ இந்திர மன்னரை திருமணம் செய்து அம்மா 3 மக்களுக்கு தாயான பொழுதிலும் வந்த நோக்கம் என்னடி அம்மா? உங்கள் கணவராகப்பட்ட தேவேந்திர மன்னர் அது சீக்கிரமாக உங்களை அழைத்து வர சொன்னாருமா? அப்படியே மன்னவரை